வாட்டி நம்ம சந்திக்கும் போது எனக்கு ஒரு கட்டளை நீங்க போட்டீங்க, நீங்க ஃபங்க் வைக்கணும் அப்படின்னு. ஃபா ஃபா ஃபங்க். ஸ்போர்ட்டிவாக பதில் சொல்கிறீங்கிறதுனால அதை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஏன் நாங்களாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா? இப்போ இதுவும் சொல்கிறேன், ஏன் நான்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதான்னு நான் சொல்லக்கூடாதா? இதையும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன இப்போ பொதுவாக கண்ணம்மாய கண்ணுக்குள்ள நீ நல்ல நேரம்னு ஒன்று சொல்லுவாங்க. நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னா தப்பான ஆட்கள் நம்ம சந்திப்போம், தப்பான ஆட்கள் நம்ம வாழ்க்கையில் உள்ள வருவாங்க. அதே நமக்கு நேரம் நல்லா இருந்தா அந்த தப்பான ஆட்கள்லாம் அவங்களா போயிடுவாங்க, சரியான ஆட்கள் உள்ள வருவாங்க. சமீப காலத்தில் நான் சந்திக்கிற மனிதர்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது என் நேரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பெருசா நண்பர்கள் இருந்ததில்லை, இருந்த நண்பர்கள் பெருசா இல்லை. என்னுடைய சிஸ்டர்ஸ், என்னுடைய பிரதர் இன் லாஸ், என்னுடைய பிரதர், என்னுடைய சன்ஸ் யாத்ரா லிங்கா, அவங்களே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக எனக்கு அமைஞ்சாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய வழித்துணையா, என்னுடைய தீப்பந்தமா சார் இதெல்லாம் ரெக்கார்டு சார், இதெல்லாம் ரெக்கார்டு சார், இதெல்லாம் கின்னஸ் ரெக்கார்டு தான். அடுத்து எப்படியும் நீங்க என்ன பேச விடாம கேட்டுட்டே இருப்பீங்க. நானே சொல்லிடுறேன், வட சென்னை 2 வரும், சீக்கிரம் வரும், சத்தமா வரும். அன்புவின் எழுச்சி பெருசா இருக்கும். Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. RD College of Commerce and Professional Studies, பெருந்துறை, ஈரோடு. BCom plus CA ஆடிட்டர் படிப்புகளுக்கான ஒரே கல்லூரி. டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் PCR மகாராஜா தைலம், Bone and Joint Care. Presents Kara Audio Launch, powered by Vidium for the joy of cooking. Mabel, South India's most celebrated women's wear brand. Darling AC திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் AC. Golden Education since 2014, most trusted MBBS abroad consultancy. 24 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாக்குள்ள வந்தப்போ இவரால் என்ன பண்ண முடியும்ன்றது மற்றவங்களோட கேள்வியா இருந்தது. ஆனா இவருடைய உச்சம் எங்க அப்படின்றது அவருடைய செயலும் வேலையும் காமிச்சது. இந்த வெற்றி, இந்த சத்தம், இந்த அன்பு, இந்த ஆர்ப்பரிப்பு, இது அத்தனைக்கும் காரணம் ஒரே ஒருத்தர், the man, அவருடைய உழைப்பு மட்டுமே. அந்த நேம் இஸ் தனுஷ் அவர்கள். எஸ், சாமின்ற வார்த்தையை பக்தியா மட்டும் இல்ல பாசமாவும் பயன்படுத்துவோம். நமக்கு யார் மேல அதிக பாசம் இருக்கோ அவங்கள சாமின்னு தான் கூப்பிடுவோம். அப்படி நம்ம எல்லாருமே பாசம் அதிகமா வச்சுட்டு இருக்கிற சாமி நம்ம கரசாமி தனுஷ் அவர்களே. we love you so much. ஓம் நம சிவாய.
போன வாட்டி சார் இதெல்லாம் ரெக்கார்டு சார், இதெல்லாம் ரெக்கார்டு சார், இதெல்லாம் கின்னஸ் ரெக்கார்டு தான். போன வாட்டி நம்ம சந்திக்கும் போது ஆடியோ லான்ச்ல என்கிட்ட நீங்கெல்லாம் எனக்கு ஒரு கட்டளை நீங்க போட்டீங்க, நீங்க ஃபங்க் வைக்கணும் அப்படின்னு. ஓஜி ஃபங்க் இஸ் பேக். ஃபங்க். அடுத்து எப்படியும் நீங்க என்ன பேச விடாம நடுவில் கேட்டுட்டே இருப்பீங்க. நானே சொல்லிடுறேன், வட சென்னை 2 வட சென்னை 2 வரும், சீக்கிரம் வரும், சத்தமா வரும். ஜெயிக்கிறதுக்கு முதல்ல சண்டை செய்யணும். நீங்க நினைக்கிற அளவுக்கு கூட தூரம் இல்லை, ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அன்புவின் எழுச்சி பெருசா இருக்கும். ஸோ இப்போ நீங்க நெக்ஸ்ட் நான் பேசலாம் நினைக்கிறேன். நடுவில் கேட்டுட்டே இருக்க மாட்டீங்க வட சென்னை 2 பத்தி. நிஜமாவே நான் கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் தான் இவ்வளோ நேரம் எனக்கு கேட்டுட்டு இருந்தது. நான் சின்ன வயசுலேருந்தே எதையுமே பெருசாக தேடி போனது கிடையாது. ஆனால் நல்ல விஷயங்கள்லாம் தன்னால் என்னை தேடி வரும். நான் பெருசாக படிக்கணும்னு எஃபர்ட் எடுத்தது கிடையாது. ஆனால் 10வது படிக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லாவே படிப்பு வந்தது. அதுக்கப்புறம் நடிக்க போயிட்டேன். +1 +2 பெருசாக படிக்க முடியல. எந்த இயக்குனர்களையும் நான் தேடி போய் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்டதில்லை. ஆனால் நல்ல நல்ல இயக்குனர்கள் என்னை தேடி வந்து எனக்கு நல்ல படங்களில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு பெருசாக நண்பர்கள் இருந்ததில்லை, இருந்த நண்பர்கள் பெருசாக இல்லை. ஆனால் காடோட பிளெஸ்ஸிங் எப்படின்னா, என்னுடைய சிஸ்டர்ஸ், என்னுடைய பிரதர்-இன்-லாஸ், என்னுடைய பிரதர், என்னுடைய சன்ஸ் யாத்ரா லிங்கா, அவங்களே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக எனக்கு அமைஞ்சாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி என் தோளுக்கு தோளா, என்னோட தூண்களா, என்னுடைய வழித்துணையா, என்னுடைய தீப்பந்தமா கடவுள் எனக்கு உங்க மூலமா இவ்வளவு அன்பை கொடுத்துருக்கான். அப்போ நிஜமாவே நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தன் தானே. இந்த அன்பு தானே எல்லாமே. இந்த கரை டைட்டில், கரைங்கிற இந்த டைட்டில் வந்து ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் இருந்துச்சு. அப்புறம் விக்னேஷ் சொன்னார், சார் என் பேர் கோபால், என்ன எல்லாம் கோபால்னு கூப்பிடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. என் பேர் தனுஷ், என்ன தனுஷ்னு கூப்பிடுறாங்க. கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் சார் இருக்குது ரீச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், விக்னேஷ் சூப்பர், அப்போ கண்டிப்பாக படம் ஹிட் ஆகிடும் அப்படின்னேன். ஏன் சார்னு கேட்டார். சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு 2 வாட்டி. முதல் வாட்டி இதே மாதிரி ஒரு டைட்டில் வச்சோம். அந்த டைட்டிலையும் இதே மாதிரி மிக்ஸ்டாக தான் ரீச் இருக்குது, சரியாக ரீச் ஆகலன்னு சொன்னாங்க.
அந்த படம் பேர் வேலையில்லா பட்டதாரி. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்து முடித்த உடனே அது வரைக்கும் அப்போ எனக்கு கண்டினியூஸாக ஒரு 3-4 படங்கள் அப்போ சரியாக போகல. அந்த படம் ஒரு முக்கியமான படமாக எனக்கு இருந்தது. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்து முடித்து காட்டினோடனே எல்லாரும், சார் இந்த படத்தில் ஒன்றும் பெருசாக இல்லை, ரொம்ப சாதாரணமாக இருக்குது, ஹியூமர்லாம் ஒர்க் அவுட் ஆகலை, இந்த படத்தை அப்படியே ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. படத்தையே ட்ராப் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டீசர் வந்தது. அந்த டீசரை பார்த்துட்டு இந்த டீசரில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு ஒரு வாரம் முன்னாடி இந்த டைட்டில் தான் படத்துக்கு மைனஸே அப்படின்னு சொன்னாங்க. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. இன்னொரு படம் திருச்சிற்றம்பலம். அந்த படமும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. டைட்டில் தான் இந்த படத்துக்கு மைனஸ்ன்னு சொன்னாங்க. படத்துக்குள்ளே இருக்கிறவங்களே ஒரு மாதம் முன்னாடி படத்துக்கு ஹைப் இல்லை, ரீச் இல்லை, திருச்சிற்றம்பலம்ங்கிற டைட்டிலை மாற்றிருங்க அப்படின்னாங்க. அந்த டைட்டிலை மாற்றுறதா இருந்தால் அந்த படமே வேணான்னு நான் சொன்னேன். ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. இப்போ கரை. இந்த கரைன்னு இந்த படத்துக்கு ஏன் டைட்டில் அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும், ஏன் இவ்வளோ ஆப்டான டைட்டில்னு. ஒரு சில வாட்டி டைட்டிலுக்கு படம், ஒரு சில வாட்டி படத்துக்கு டைட்டில். இது படத்துக்கான டைட்டில். படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த டைட்டில் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் நடந்தது. அதை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். முதல்ல இந்த படத்துக்கு இருந்த டைட்டில் வந்து கரசாமி. ஒரு சில காரணங்களால் அந்த டைட்டில் உள்ளே கொண்டு வர முடியல. இப்போ வேறு என்ன டைட்டில் இதுக்கு வைக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேசினாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் கரை. ஏன்னா நம்ம ப்ரொடியூசர் வந்து கொஞ்சம் ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அதெல்லாம் நம்புகிறவர். அது அப்படி இப்படி கூட்டி இப்போ ஒரு மேத்ஸ் கிளாஸ் நடத்தினார். அந்த மாதிரி ஒரு மேக்ஸ் கிளாஸோட நடத்தி இதான் நல்ல நம்பர், கரை தான் கரெக்டாக இருக்குன்னாரு. டைரக்டரும் கேட்டார், எனக்கு ஓகே அப்படின்ட்டேன். அப்புறம் அது கரைன்னு மாறுச்சு. இப்போது விக்னேஷ் ராஜாவோட மனைவி வைஷ்ணவி அவங்க வந்து ஒரு நோட் புக்கில் கரசாமி டைட்டில்னு சொல்லிட்டு கரசாமி 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 கரசாமின்னு நம்ம சின்ன வயசுலாம் எழுதுவோம், ஸ்ரீராம ஜெயம், ஓம் நம சிவாயன், அது மாதிரி ஏதோ 1001 வாட்டி ஏதோ கரசாமின்னு எழுதியிருக்காங்க. தற்செயலாக ஒரு கண்ணில் பட்டிருக்கு. என்ன இது எடுத்து கரசாமின்னு இப்படி எழுதியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, படத்தோட டைட்டில் 1001 வாட்டி எழுதுனா படம் ஜெயிக்கணும், ஓடணும், நல்லா ஓடணும்னு. படத்தோட டைட்டில் கரை, நீ கரன்னு தான் எழுதியிருக்கணும், 1001 வாட்டி கரசாமின்னு எழுதிட்டியே அப்படின்னு கேட்டிருக்காரு. விக்னேஷ், எழுதுனது பேனா, எழுதப்பட்டது பேப்பர். ஆனால் என் ஹஸ்பண்ட் எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு உருகிற அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனசு தான் கடவுளுக்கு கேட்கும். அந்த எண்ணம் தான் கடவுளுக்கு கேட்கும். அந்த மனசு தானங்க கடவுள். எண்ணம் போல் வாழ்க்கை சிஸ்டர். உங்க எண்ணம் போல் நடக்கட்டும். நான் பொதுவாக இன்டர்வியூஸ்லாம் நிறையா பார்க்க மாட்டேன். ஆனால் விக்னேஷ் கொடுத்த இன்டர்வியூ மட்டும் ஸ்ரேயஸ் எனக்கு அனுப்பி கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், அதை நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னார். அதனால் அவருடைய இன்டர்வியூஸ் மட்டும் பார்த்தேன். இவ்வளோ மெச்சோர்டாக, இவ்வளோ கல்ச்சர்டாக, மெஷர்டாக, கரெக்டாக ஒருத்தர் பேசி கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப தன்மையாக பேசியிருந்தீங்க. நிறைகுடம் ததும்பாதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் நிறைகுடம். என்னுடைய டைரக்டர்ஸ் அப்படின்னு நான் மார்த்தட்டி நெஞ்சு நிமிர்ந்து சொல்லிக்கிற வரிசையில் விக்னேஷ் கண்டிப்பாக இருப்பார். விக்னேஷ், எனக்கு விக்னேஷ் பார்த்தா சஞ்சு சாம்சன் தான் ஞாபகம் வரும். ஏன்னா சஞ்சு சாம்சன் அப்படியே காமாக வருவாப்புல, அமைதியாக இருப்பாப்புல, கம்போஸ்டாக இருப்பாப்புல. ஆனால் செயல் தரமாக இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு ஆரா உங்ககிட்ட இருக்குது. அண்டு எனக்கு தெரியும் நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுரி அடிச்சிட்டிங்கன்னு. சீக்கிரம் நீங்களும் பார்ப்பீங்க. தேங்க்யூ. ஓகே. அடுத்து என்னுடைய தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் சார். ஐ லவ் யூ டூ சார். ஆக்சுவலாக ஐசரி கணேஷ் சாருக்கு வந்து சினிமா எடுத்து சம்பாதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் இங்கே சம்பாதிக்கிறதுக்காக படம் எடுக்க வரவே இல்லை. அத்தனை காலேஜ் வச்சுருக்காரு. அவ்வளோ விஷயம் அவருக்கு இது முழுக்க முழுக்க அவர் இது பண்ணுறது வந்து சினிமா மேல் அவருக்கு இருக்கிற காதலும் அவருக்கு இருக்கிற பேஷனும் தான். அதுக்காக மட்டுமே அவர் சினிமா படம் எடுக்கிறாரு. ஐசரி சார், உங்களுக்கு இது 25வது படம். எனக்கும் 25வது படத்துக்கும் ஒரு பெரிய ராசி இருக்குது. அந்த ராசி இந்த படத்துக்கும் நிச்சயமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அவர் ஒரு குழந்தை மாதிரி தான். அன்பாக கேட்டால் என்ன வேணால் பண்ணிவிடுவார். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் பர்சன். பொதுவாக நல்ல நேரம்னு ஒன்று சொல்லுவாங்க. நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னா தப்பான ஆட்கள் நம்ம சந்திப்போம். தப்பான ஆட்கள் நம்ம வாழ்க்கையில் உள்ளே வருவாங்க. தப்பான ஆட்கள் சொல்கிறத நம்ம கேட்போம். அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம முடிவு எடுப்போம். அந்த முடிவு தப்பாக போகும். எல்லாம் தப்பாகவே நடக்கும். அதே நமக்கு நேரம் நல்லா இருந்தால் அந்த தப்பான ஆட்கள்லாம் அவங்களா போயிடுவாங்க. சரியான ஆட்கள் உள்ளே வருவாங்க. சரியான சொற்களை நம்ம கேட்போம். சரியான முடிவுகளை நம்ம எடுப்போம். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். விக்னேஷ், ஐசரி சார், சேகர் கமுலா, சமீப காலத்தில் நான் சந்திக்கிற மனிதர்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் நேரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஜிவி அடிக்கினே இருப்ப. அடிக்கினே இருக்கீங்க நீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் வரிசையாக உங்க கூடயே படம் பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டென்ட்டே இல்லை உங்களை பற்றி பேச. எல்லா மேடையிலையும் நான் சொல்லிட்டேன். உங்களை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. படம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் பாட்டு பண்ணுறீங்க, பேக்ரவுண்ட் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி எனக்குள்ளே இருக்கிற மியூசிக்கான பேஷன் அண்ட் லவ் அதுக்கு பெரிய ஹெல்ப்பாகவும் சப்போர்ட்டாகவும் நீங்கள் இருக்கீங்க. சம்டைம்ஸ் குழந்தைத்தனமாக நான் ஏதாவது சொன்னால் கூட, மியூசிக்கலி ராங்காக நான் ஏதாவது சொல்லி இன்சிஸ்ட் பண்ணால் கூட, இது ராங்னு ஒரு வாட்டி கூட உங்கள் வாயில் வந்ததே இல்லை வார்த்தை. இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. அந்த சப்போர்ட்டுக்கும் கைண்ட்னஸ்க்கும் ரொம்ப நன்றி. கேஎஸ் ரவிக்குமார் சார், உங்கள் படங்களெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு பெரிய பெருமை. நான் ஒரு வாட்டி ஏர்லி ஐ திங்க் 2003-04 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மழைநீர் சேகரிப்புக்காக ஒரு வீடியோ, கவர்மெண்ட் சைடில் ஒரு வீடியோ பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் நானும் ஒரு 1 minute ஏதோ ஆடணும்னு சொல்லியிருந்தாங்க. போயிருந்தேன். மழையில் நனைஞ்சிட்டே ஏதோ பண்ணணும். ஆடிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே சேரில் கால் மேலே கால் போட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு கோல்டு செயின், கொஞ்சம் இந்த ஒரு மாறி கெட்டப்பில் கிட்டத்தட்ட, ஆனால் பேண்ட்டு நல்லா ஜிகு ஜிகுன்னு ஒரு பர்சனாலிட்டி உட்காந்து அப்படி ஒரு பர்சனாலிட்டி உட்காந்துட்டு இருந்தது. அப்போ கேஎஸ் ரவிக்குமார் சார், நான் தூரத்தில் இருந்து நான் அப்படியே பார்த்தேன். அவர் கேஎஸ் ரவிக்குமார் சார், இவர் தான் இந்த படங்களெல்லாம் எடுத்தவர் அப்படின்னு நான் பார்த்து பிரமிச்ச ஒரு டைரக்டர். உங்களவுக்கு ஹிட் ரேஷியோ எத்தனை பேருக்கு இருக்கும் இண்டஸ்ட்ரியிலன்னு தெரியவே தெரியாது. அத்தனை தயாரிப்பாளர்கள் உங்களால் ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க. உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நம்ம ஒரு படம் பண்ண வேண்டியது பண்ண முடியாமல் போயிடுச்சு. உங்கள் டைரெக்ஷனில் நடிக்க வேண்டியது நடிக்க முடியாமல் போயிடுச்சு ஏர்லி ஸ்டேஜில். ஆனால் என் டைரெக்ஷனில் நீங்கள் சீக்கிரம் நடிப்பீங்க. சுராஜ் சார், ஆக்சுவலாக இந்த கேரக்டர் ஆக்சுவலாக வேறு 2-3 ஆக்டர்ஸ் மைண்டில் விக்னேஷ் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் சொல்லியிருந்தார். அப்புறம் அப்படி இப்படி நடந்தது நடக்கலை. லாஸ்ட்டாக சுராஜ் சார் உள்ளே வந்தார். நான் படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சில வாட்டி மட்டும்தான்
வேறு யார் பண்ணியிருந்தாலும் இந்த கேரக்டர் இப்படி இருந்திருக்காதே அப்படின்னு தோணும். இந்த படம் பார்க்கும்போது அப்படி இருந்தது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப அழகாக நடிச்சிருந்தீங்க. அண்ட் உங்கள் சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் சூப்பர். உங்கள் ஸ்பீச்லேயே தெரிஞ்சுது. ஒரு சிலர் பேசினதுக்கப்புறம் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். உங்களெல்லாம் லாஸ்ட்டாக பேச விடணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் முன்னாடியே பேச விடக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். பிருத்வி, தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல ஒரு டேலண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க. இன்னும் நிறைய வாய்ப்புகள், இன்னும் நிறைய உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்த கிடச்சி நீங்கள் மேலும் நல்லா வளர நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸ்ரீஜா மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். தினேஷ், எவ்ரிபடி, ரைட்டர், ஸ்டண்ட் டைரக்டர்லாம் அவர் அவ்வளோ சொன்னார். அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் நான் எஃபோர்ட் எடுக்கல. அவங்க தான் எஃபோர்ட் எல்லாம் எடுத்தாங்க. என்னை பத்திரமா பாதுகாப்பாக கொண்டு வந்து அழகாக இறக்கி விட்டாங்க. ரொம்ப நன்றி சார். நீங்கள் எடுத்த எஃபர்ட் தான் எல்லாமே. நான் பெருசாக எந்த எஃபர்ட்டும் எடுக்கல. தேங்க்யூ ஸோ மச். மமிதா ஒரு தமிழில் சொன்னாலே புரியுமா? மமிதா ஒரு ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஒரு டேலண்ட். ஒரு டெக்கேடுக்கு வர ஒரு டேலண்ட்டாக நான் அவங்கள பார்க்குறேன். அவங்களுடைய கேலிபர் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரே ஆர்டிஸ்ட் நித்யா மேனன். நித்யா மேனன் கிட்ட இருக்கிற அந்த குவாலிட்டியும் அந்த கேலிபரும் உங்ககிட்ட இருக்குது. அதை வந்து பொல்யூட் பண்ணிடாமல் நல்லபடியாக சேனலைஸ் பண்ணி நிறைய அவார்ட்ஸ் நீங்கள் வாங்கணும். ஆல் தி பெஸ்ட். காட் பிளெஸ் யூ. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க கரையில். உங்கள் கான்ட்ரிபியூஷனுக்கும் இந்த யங் ஏஜில் எல்லோரும் இப்போ ஆக்சுவலாக வந்து நான் யங்காக நடிக்கணும், நான் மதராக நடிக்க மாட்டேன், அந்த மாதிரி இருக்கிற ஒரு டைமில் இவ்வளோ யங் ஏஜில் நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி ஒரு ரூட்டட் நான் கிளாமரஸ் ரோல் நீங்கள் இறங்கி பண்ணுற அந்த தைரியத்துக்கு வாழ்த்துக்கள். இன்னும் எங்கே போனாலும், எங்கே ஓடினாலும், எங்கே சுற்றினாலும் திருப்பி நம்ம வர இடம் இங்கே தான். எனக்கு பொங்கலும் இல்லை, தீபாவளியும் இல்லை, பர்த்டேயும் இல்லை. இப்போது உங்களை சந்திக்கிற இந்த நாள் தான். கரசாமி வந்து ஒரு மாஸ் படம், ஒரு கிளாஸ் படம், இல்லை ஒரு ஹீரோயிக் படம், ஒரு சென்டிமெண்ட் படம், ஒரு லவ் படம், அந்த மாதிரிலாம் இல்லை. கரசாமி ஒரு இன்டர்நேஷ்னல் படம். வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷ்னலாக ஒரு ஃபில்ம் எடுத்திருக்காங்க. நான் எப்போல்லாம் ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்போல்லாம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ப்ராஜெக்டில் இருந்தால், நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், கொஞ்சம் எனக்கு ஒரு தயக்கம் இருக்கும். என்ன நம்ம இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் இந்த படத்தில். இந்த வாட்டி அந்த தயக்கம் கூட இல்லை. நான் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நம்பிக்கையாக இருங்க. பிளாக் பஸ்டர் படம். இன்னும் நிறையா ஊரில் இருந்து நிறையா பேர் வந்திருக்கீங்க. பத்திரமா எல்லாரும் வீட்டுக்கு போங்க. பைக்கில் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஒரு சில கேள்விகள் மட்டும் கேட்கணுன்ற ஆசை சார். கோலிவுட், டாலிவுட், பாலிவுட், ஹாலிவுட், இப்படி கிராஃபு எங்கேயோ நம்ம வச்சுருக்கோம். பட் ஆக்டிங்காக நிறைய பேர் சொல்லுவாங்க எக்ஸ்ப்ரெஷன்லாம் மாறும், இங்கே கொஞ்சம் லவுடாக பண்ணுறது, வேறு ஊருக்கு போனால் ரொம்ப சட்டிலாக பண்ணாமல் நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் சொல்கிறாங்க. எப்படி சார் இதுக்கெலாம் அடாப்ட் ஆகுறீங்க ஆஸ் அன் ஆக்டர்? அப்படிலாம் இல்லை. இங்கே லவுடாக பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இல்லை. இப்போல்லாம் வேறு மாதிரி ஆகிட்டாங்க ஆடியன்ஸ். எல்லா இன்டர்நேஷ்னல் ஆகிடுச்சு அவங்க டேஸ்ட்லாம். அவங்கள நீங்கள் ரொம்ப கம்மியாக இடம் போட. பயங்கர இன்டெலிஜென்ட் ஆடியன்ஸு. அங்கே என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக தான் இங்கே பண்ணணும். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும். எது கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுத்துடணுங்கிற எண்ணம் மட்டும் மனசில் இருக்கு. சூப்பர் சார். நீங்கள் உங்கள் பெஸ்ட்டை தான் கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு சொன்ன மாதிரி காலிவுட், டாலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் எல்லாத்துலேயுமே பண்ணிட்டீங்க. உங்களோட அடுத்த டார்கெட் என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லை. நல்ல படம் வந்தால் அது எங்கே இருந்தாலும் பண்ணணும். அதுதான் டார்கெட்னு எதுவும் இல்லை. இப்போதைய டார்கெட் 30ஆம் தேதி இவங்க எல்லார் முகத்துலையும் ஒரு சிரிப்பை பார்க்கணும். சூப்பர். அது மட்டும்தான். செம. சார் அடுத்ததாக ஒரு கேள்வி. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்போர்ட்டிவாக பதில் சொல்கிறீங்கிறதுனால இதை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஏன் நாங்களாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டப்போ நிறைய பேருக்கு ஆமாம்ல நம்ம ஏன் வாங்கக்கூடாது, வாங்கலாமே அப்படின்னு தோணியிருக்கலாம். ஒரு சில நேரங்களில் அது ஒரு சின்ன மீமா அப்படிலாம் மாறுறப்போ சார் அதை எப்படி பார்ப்பாங்க?
அதை எப்படி எடுத்துக்கணுங்கிறது நம்ம கையில். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்ததை சொல்கிறேன். ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தபோது ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கேன். அப்போது ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டுக்கு போக பஸ்ஸில் போனோம். அந்த பஸ்ஸு ஓட்டிகிட்டு இருந்த ஒரு அண்ணா, சார் உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னாரு. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் என்னை பார்த்து சொன்னார், தம்பி நான் யார்கிட்டையும் செல்ஃபி கேட்டதே இல்லை, உங்கள் கூட தான் நான் ஃபஸ்ட் டைம் செல்ஃபி எடுத்துக்கிறேன். அதுக்கு காரணம் நீங்கள் பேசும்போது அந்த போயஸ் கார்டன் வீடு பற்றி பேசுனீங்க, ஏன்லாம் நல்லா வாங்கக்கூடாதான்னு. என் பையனுக்கு அது பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அவன் பெருசாக இன்ஸ்பயர் ஆகி பயங்கரமாக அவன் வேலை செய்கிறான். அதனால் உங்கள் கூட எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுச்சுன்னு சொன்னார். எப்படி நம்ம எடுத்துக்கிறோங்க நம்ம கையில் தான். அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். இல்லை அது ஒரு மீம் மெட்டீரியலாக மாறுச்சுன்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. அவங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் நம்ம வேலை. அதனால் அதுவும் ஓகே தான். இப்போ இதுவும் சொல்கிறேன், ஏன் நான்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதான்னு நான் சொல்லக்கூடாதா? இதையும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன இப்போது இட்ஸ் பிகம் லைக் தட். இது ஒரு எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆகிடுச்சு. ரீல் அளவுக்கு தான் அட்டென்ஷன் இருக்குது. படங்களும் இப்போ ஒரு 10 ரீல்ஸை சேர்ந்து வச்சா மாதிரி படங்கள் வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்குது. அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ எல்லாமே ஒரு வகையான என்டர்டெயின்மெண்ட் தான். அப்படி பேசுகிற யாருக்குமே மனசில் வன்மம் இருக்காது. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் பண்ணுறாங்க. அதனால ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. RD College of Commerce and Professional Studies, பெருந்துறை, ஈரோடு. BCom plus CA ஆடிட்டர் படிப்புகளுக்கான ஒரே கல்லூரி. Dr. Sri Verma's PCR Maharaja Thailam, Bone and Joint Care. Presents Kara Audio Launch, powered by Vidium for the joy of cooking. Mabel, South India's most celebrated women's wear brand. Darling AC Tiruvizha, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் AC. Golden Education since 2014, most trusted MBBS abroad consultancy.